மட்டக்களப்பு மாவட்டத்து மக்கள் சகோதர சாணக்கியனை வெளில வச்சது சுமந்திரன் ஒரு பெரிய மனுஷனா காட்டிக் கொள்வதற்கும் கட்சியில ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கும் தானே அவரை வெற்றி பெற வச்சது. சுமந்திரன் ஐயா இந்த தேர்தலில் போட்டி போடாம இருந்திருந்தால் 4 அல்லது 5 ஆசனங்கள் தமிழரசு கட்சிக்கு வந்திருக்கும். சுமந்திரனின் வெறுப்பு காரணமாகத்தான், சுமந்திரனோட இந்த வெறுப்புத்தனமான அவருக்கு பிடிச்சாக்களை போட்ட வேட்பாளருக்கு ஒரு காரணம், ஒரு சீட் வரது காரணம், சுமந்திரனையோட வெறுப்பு ஒரு காரணம், அவருக்கு பிடிச்சாக்களை போட்டது. ஒரு தகமையான ஒரு கெவியான வேட்பாளர் அவர் போடல. ஒரு மக்களால் நிராகரிக்கப்படுற ஒரு ஆளுனா நீ மக்களால் நிராகரிக்கப்பட்டவர், நீ கதைக்க கூடாது, அப்படி ஒருவரை அவர் அப்படி ஒரு வசைபாடி அவரை ஒரு சிறுமைப்படுத்தி கதைக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படியான ஒரு தோல்த்தவர் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒரு சுமந்திரன். அதே சமயத்துல மட்டக்களப்பு மாவட்டத்துல சுமந்திரன் ஐயாவை தூக்கி பிடிச்சாரண்டா, சகோதர சாணக்கியன் தூக்கி பிடிச்சா அடுத்த ஒரு சகோதர சாணக்கியன் தமிழரசு கட்சிக்கு வாரது சந்தேகமா இருக்கு. சகோதர சாணக்கியன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து கொண்டு சுமந்திரனை அவர பிரச்சாரத்தை கூப்பிட்டதும் இல்லை, சுமந்திரனோட நான் தொடர்பு நேரடியா தொடர்படுத்தி கொண்டதும் இல்லை. தோல்வியை தழுவின ஒருவர் எக்காரணம் கொண்டும் அவராகவே எந்த ஒரு பதவியிலும் இருக்க மாட்டார், அவர் பதவி விலகுவார். அப்படிதான் இருந்தால் கூட இன்றையில இருந்தா கூட அவர் நாளை நான் நினைக்கிறேன். V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இலங்கை தமிழரசு கட்சியின் ஆயுள்கால உறுப்பினரும் அரசியல் செயற்பாட்டாளருமாக இருக்கக்கூடிய மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து அன்பின் செல்வேஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் சுமந்திரன் நாடாளுமன்றம் செல்லாதது தமிழரசு கட்சிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் பாரிய இழப்பு என்று நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய மட்டக்களப்பு மாவட்டத்தின் முதன்மை நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட திரு சாணக்கியன் அவர்கள் ஒரு செவ்வியொன்றிலே குறிப்பிடுகின்றார். உங்களுக்கும் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் என்கின்ற வகையில் பெரும் இழப்பிலா இருக்கின்றீர்கள். அப்படி ஒரு இழப்புமே எங்களுக்கு அது வெற்றியாகத்தான் நான் கருதுகிறேன். அவர் சொல்வது இழப்பு, ஆனா அவர் மாறி எடுத்துக்கொள்ள வேணும். அப்படி இழப்பு எப்படி என்று சொன்னா, 2009 வரைக்கும் தமிழர்களுக்காக கிடைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு தீர்வு கிடைக்காத அது இழப்பாக சொன்னாருன்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். அல்லது 2010 இருந்து 2024 வரைக்கும் சுமந்திரன் கட்சியோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, ஒன்றுமே செய்யாம இத்தவரைக்கும் தமிழர்களுக்கு சொல்லும்படி ஒரு தீர்வு திட்டத்துக்கு ஒரு வழிவகுக்காரோ அல்லது பல பிரச்சனைகள் வந்திருக்கு, அதுக்கு முகம் கொடுத்து அதற்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தாமல் இருந்ததுக்கு ஆக அந்த கட்சியில இருந்து கொண்டிருந்தது ஒரு இழப்பு. அதை தாண்டி இந்த 2024ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் சுமந்திரன் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டது, அது நாங்கள் வெற்றியாக கருது, தமிழர்கள் கிடைத்த வெற்றி. அது இழப்பு என்று சொல்றது நான் சொன்னதுதான் இழப்பை ஒழிய இப்ப நடந்த சம்பவம் சுமந்திரனோட தோல்வி என்பதுதான் வெற்றி. அத சகோதர சாணக்கியன் சொன்னதை, என்னை போல தேசியவாதி லட்சம் தாண்டி கோடி பேர் இருக்கிறார்கள், இந்த உலகத்துல பறந்து விரிந்து வாழுகிறார்கள், அதாவது நம்மட தாயகம் தாண்டியும் தாயகத்திலையும் இருக்கிறார்கள் பல லட்சம் பேர், கோடி பேர். அவர்கள் இந்த சாணக்கியன் சகோதர சாணக்கியன் கதையை வன்மையாக கண்டிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் ஒரு கருத்து பேசப்படுகின்றது. குறிப்பாக இல்லாத பொல்லாத பொய்களை கூறித்தான் திரு சுமந்திரன் அவர்களை தோற்கடித்தார்கள். யாழ் மாவட்டத்தில் சுமந்திரன் தோற்கடிக்கவில்லை, அவரை தோற்கடிக்கிறோம் என்று நினைத்து கட்சியை தோற்கடித்தார்கள். அவர் மீது பொறியப்பட்டதெல்லாம் மிக பிரம்மாண்டமான பொய்கள். குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு 2 ஆசனங்கள் கிடைத்திருந்தால் சுமந்திரன் அவர்களை நாடாளுமன்றம் சென்றிருப்பார் என்று சாணக்கியன் குறிப்பிடுகின்றார். இன்னும் ஒரு செவ்வியிலே சுமந்திரன் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார், நான் 2வது வந்திருக்கின்றேன், 2வது ஒரு 2 ஆசனம் கிடைத்திருந்தால் நான் நாடாளுமன்றம் சென்றிருப்பேன் என்று. இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்களும் அப்படி என்றால் சுமந்திரன் மீது பொய்யா கூறுகின்றீர்கள்? ஒரு பொய்யும் இல்ல. நீங்க கேட்ட கேள்வி அந்த கேள்விக்கு 2வது தடவை நான் பதில் சொல்றேன். முதல் ஒரு பதிலை சொல்லுகிறேன் சாணக்கியன் சம்பந்தமாக. இப்ப சாணக்கியன் இந்த சுமந்திரனை ப்ரொமோட் பண்ணி கொண்டிருக்கிறார், அதாவது சாணக்கியனை சுமந்திரனை பெரிதுபடுத்தி கொண்டிருக்கிறதும் கட்சியில ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறதுமாக சாணக்கியன் இருந்து கொண்டிருக்காரு. சொல்ல போனா மட்டக்களப்பு மாவட்டத்து மக்கள் சகோதர சாணக்கியனை வெளில வச்சது சுமந்திரன் ஒரு பெரிய மனுஷனா காட்டிக் கொள்வதற்கும் கட்சியில ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கும் தானே அவரை வச்சிருந்தது, அவரை வெற்றி பெற வச்சது. அப்ப சாணக்கியன் ஒரு கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புக்கோ அல்லது மக்கள்ல ஒரு அபிமானமான ஒரு மனிதனாக மாறதுக்கு அவருக்கு
ஒரு ஆசையோ விருப்பமோ ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ற தன்மை அவருக்கு இல்லையா? இப்ப சுமந்திரனை தூக்கி பிடிக்கிறதுக்கு தான் மட்டக்களப்பு மாவட்டத்து மக்கள் அவரை வெற்றி பெற வச்சுதான். இருந்தும் அடுத்த கேள்விக்கு நான் வரேன். நீங்க சொன்ன மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன் பதிலளிக்க. நீங்க கேட்கிறீர்கள் திட்டமிட்டு சுமந்திரனை தூக்க வைக்க. ஒரு காலமும் திட்டமிட்டு சுமந்திரனை தூக்க வைக்கப்படவில்லை. மொத்தமாக 8 வேட்பாளர் கேட்கப்பட்ட சிறிதரன் ஐயா உட்பட. சிறிதரன் கழித்தால் 7 வேட்பாளர், அதாவது சுமந்திரனை சேர்த்து 8 வேட்பாளர். அப்படி 8 வேட்பாளரும் சுமந்திரனுக்காக வேலைஞ்ச வேட்பாளர்கள் தான். அப்படி வேலைஞ்சு கூட சுமந்திரன் ஐயா அவர்கள் தோற்கடிக்கப்படல, தோற்றிருக்கிறார். அவர முயற்சியும் அவர் ஆளாக போட்டாக்குற முயற்சியும் எடுத்து கூட சுமந்திரனாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். எனவே நான் சொல்ற கருத்து என்னவென்றால், சுமந்திரன் ஐயா இந்த தேர்தலில் போட்டி போடாம இருந்திருந்தால் 4 அல்லது 5 ஆசனங்கள் தமிழரசு கட்சிக்கு வந்திருக்கும். சுமந்திரனின் வெறுப்பு காரணமாகத்தான் மக்கள் தமிழரசு கட்சியை நிராகரித்திருக்கிறார்கள். அதுவும் சிறிதரன் ஐயா வந்ததும் ஒரே ஒரு விஷயத்தால் அதுவும் வந்தது நான் சொல்வேன். காரணம் என்னவென்றால், என்னை வெளில வைத்தால் நான் தமிழரசு கட்சியின் தலைவராக வருவேன் என்று அவர் பிரச்சாரம் செய்த காரணத்தினால்தான் சிறிதரன் ஐயாவும் கூட அவர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். எனவே இலங்கை வரலாற்றுல, அதாவது யாழ் வரலாற்றுல ஒரு தேசிய கட்சி முதன்மையான சீட் எடுத்து கட்சியாக வந்த சரித்திரம் இல்லை. இந்த தடவை தான் வந்தது. அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க சுமந்திரன் ஐயாட வெறுப்பு. இதுதான் உண்மை. அதை வழியா நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். இது நீங்க உங்களுக்கு நன்கு தெரியும், ஏனையோரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உண்மை. இதுதான், இதுல மாற்று கருத்தே இல்லை. சுமந்திரன் அப்ப சுருக்கமா சொல்ல போனா, சுமந்திரன் ஐயாட இந்த எதிர்ச்சியான அதாவது சுமந்திரனோட இந்த வெறுப்புத்தனமான அவருக்கு பிடிச்சாக்களை போட்ட வேட்பாளருக்கு ஒரு காரணம், ஒரு சீட் வரது காரணம். சுமந்திரன் ஐயாட வெறுப்பு ஒரு காரணம், அவருக்கு பிடிச்சாக்களை போட்டது. ஒரு தகமையான ஒரு கெவியான வேட்பாளர் அவர் போடல. அது தவராச ஐயா இருக்கலாம், சரவணன் ஐயா இருக்கலாம், உமாரன் ராசையா இருக்கலாம். இப்படியான ஒரு கெவியான வேட்பாளரை போட்டிருந்தா ஒரு 3 சீட்டோ அல்ல 4 சீட்டோ வந்துருக்கு. ஏனென்றா அந்த கெவியான வேட்பாளர் இவருக்கு ஆதரவாளர் இல்லை, இவருக்கு செம்புதுப்புறாக்கள் இல்லை. அதாவது அவங்க தேசியம் கருதுறார்கள், தேசியத்தை பத்தி பேசுறார்கள், ஒரு தேசிய நீரோட்டத்தோடு வாழ்றார்கள். அவர்களை இவருக்கு பிடிச்சு கொள்ளாங்க. அப்ப வாக்கு வங்கிருக்கிறார்கள், அவர் வாக்கு வங்கிறார்கள், பிரித்து போயிட்டாங்க. அதனால அதுவும் ஒரு காரணம், நமக்கு வராத காரணம். இதை சரியா விளைக்கொள்ளும். எழுந்தமாக நம்ம அவருக்கு மும்மொழி தெரியும், அது தெரியும், இது தெரியும்ன்றதுக்காக நம்ம இப்படி கதைச்சு கொண்டு நம்ம அவரை இன்னும் ப்ரொமோட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. மற்றது அவரே ஒரு இடத்துல போனாருன்னா அவரே சுட்டி காட்டுவாரு. அவரே சுட்டி காட்டுறவர் ஒரு மத்திய குழுலையோ இல்ல தெரிவு குழுலையோ ஒரு பொதுக்குழுலையோ ஒரு ஆள் ஒலிம்பிக் கதைக்கும் போது அவர் ஒரு மக்களால் நிராகரிக்கப்படுற ஒரு ஆளுன்னா நீ மக்களால் நிராகரிக்கப்பட்டவர், நீ கதைக்கக்கூடாது. அப்படி ஒருவரை அவர் அப்படி ஒரு வசைபாடி அவரை ஒரு சிறுமைப்படுத்தி கதைக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படியான ஒரு தோல்த்தவர் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒரு சுமந்திரன், மதிப்புரிய முன்னாள் பாராளுமன்ற சுமந்திரன் ஐயாவை கொண்டு இப்பயும் கட்சியிலே நம்ம ஒரு உயர் பீடத்திலேயோ அல்லது எல்லா ஒரு மீடியாவுக்கோ அல்லது மக்கள் ஒரு இருக்கிற ஒரு ஒன்று கூட இல்லையோ அவரை முதன்மைப்படுத்தி கொண்டு இருந்தா மக்களுக்கு இன்னும் சலிப்புத்தன்மை தட்டு. நமக்கு காரணம் என்னவென்றால், நம்மளால இவரை ஒதுக்கின மக்கள் ஒதுக்கின இன்னும் திருப்பி இந்த கட்சியில கொண்டு இவரை கொண்டு சேர்த்து கொண்டிருக்காங்கன்னா இன்னும் நமக்கு யாழ் மாவட்டத்துல ஒரு சீட்டும் வராது. அதே சமயத்துல மட்டக்களப்பு மாவட்டத்துல சுமந்திரன் ஐயாவை தூக்கி பிடிச்சாரண்டா, சௌர சாணக்கியன் தூக்கி பிடிச்சா அடுத்த ஒரு சௌர சாணக்கியன் தமிழரசு கட்சிக்கு வாரது சந்தேகமா இருக்கு. அடுத்த ஒரு தேர்தலில் அவர் வெல்வாரான்றது சந்தேகமா இருக்கு. ஏன் சுருக்கமா சொல்ல போனா, இன்றைக்கு வரைக்கும் இப்பதான் சுமந்திரன் ஐயாட தோல்வி தமிழரசு கட்சிக்கு ஆன தோல்வி என்று சொல்றார். இது சௌர சாணக்கியம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து கொண்டு சுமந்திரனை அவர பிரச்சாரத்தை கூப்பிட்டதும் இல்லை, சுமந்திரனோட நான் தொடர்பு நேரடியா தொடர்படுத்தி கொண்டதும் இல்லை. அப்படி தொடர்பு இருந்தா அப்படியான கணிசமான வாக்கு சாணக்கியன் எடுத்துக்க மாட்டார் மட்டக்களப்பு மாவட்டத்திலே. வெண்டத்துக்கு பிறகுதான் இந்த கதையை கதைக்கார் சௌர சாணக்கியன். சாணக்கியன் கட்டாயமாக இந்த தமிழரசு கட்சியின் தோல்வி, சுமந்திரனின் தோல்வி, தமிழரசு கட்சியுடைய தோல்வி என்றதை இந்த வாக்கியத்தை திரும்ப பெற வேணும். இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் செய்கிற அநீதியான வசனமாகவே நான் கருதுகிறேன். ஆமா, செல்வேஸ் அவர்களும் சுமந்திரன் மீது பொய்களை பரப்புகின்றார் அல்லது போலிகளை பரப்புகின்றாரா? திரு சுமந்திரன் அவர்கள் ஆளுமையானவர், பெருமதி மிக்கவர், அதனை இழந்து விட்டது தமிழ் சமூகம் என்று சாணக்கியன் கூறுகின்றார். பெருமதியானவர், ஆளுமை மிக்கவர். உங்களுடைய கட்சியில் நீங்களும் இப்போது ஒரு சந்தேகம் இருக்கின்றது, திரு செல்வேஸ் அவர்களும் ஆயுள்கார உறுப்பினராக இருக்கின்றீர்களா? சுமந்திரன் அவர்கள் ஒரு மும்மொழி தெரிஞ்சவர், அவர் இல்லாட்டி கட்சியில் என்ற மாதிரி தான் கூட அவரை சௌர சாணக்கின்ற கதையும் அவரை சார்ந்தாக்கிற கதையும் இருக்குன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி 2010க்கு முன்னாடி சுமந்திரன் என்ற ஒரு கதாபாத்திரம் இல்லை. அப்ப இந்த கட்சி அழிஞ்சு போனதா? சரி, இப்போது இயற்கையின் நிலைப்படி சுமந்திரன் இயற்கை நிலை எல்லாருக்கும் பிறப்பொன்று இருந்தா பிறப்பொன்றிக்கும். சுமந்திரன் ஐயா இயற்கை நிலைப்படி ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவரு இயற்கை நிலைப்படி இறந்துருவார்.
அப்படி நடக்கிறானே ஒரு மனிதனுக்கு பண்றது நடக்கும். அப்ப அதுக்கப்புறம் நம்ம கட்சியை கலைச்சிடுவோமே. சுமந்திரன் இல்ல, சுமந்திரன் உயிரோட இல்ல, கட்சியை கலைச்சிடுவோம், கட்சியை கலைச்சி விடுறாங்க. அப்ப சுமந்திரன் நம்பித்தானே அந்த கட்சி. இது ஒரு பெரிய 75 வருஷமுடைய பாரம்பரிய கட்சி. நம்மட தேசியம் தாண்டி உலகம் ஊராக, ஒட்டுமொத்த உலகம் ஊராக மிகாவை பறந்து விரிஞ்ச ஒரு கட்சி. அப்படியான கட்சி ஒரு ஆளை நம்பித்தானே இருக்கு. இதை நம்ம கட்சிக்குள்ள இருந்து நம்ம கட்சியை சிறுமப்படுத்துற மாதிரி இந்த கருத்து. இதுதான் உண்மை. அதாவது இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகின்றது, அரசியல் தீர்வு என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய இலக்கு. அந்த விடயத்தில் அரசியல் விவகாரம் சம்பந்தமாக ஒரு பாண்டித்தியம் பெற்றவர், அனுரகுமாரவோடு கடந்த காலங்களில் ஒன்றித்து பயணித்த ஒருவர், இப்போது அரசியல் யாப்பு விவகாரம் விவாதிக்கப்படுகின்ற போது நாடாளுமன்றத்தில் இல்லாமையானது பெரும் ஒரு வெற்றிடம். இந்த அரசுடன் சேர்ந்து இயங்கியவர் 2015 அதற்கு முன்னரெல்லாம் இயங்கியவர், இப்போதைய சூழ்நிலையில் இல்லாமை பெரும் இடைவெளி என்று சுமந்திரன் இல்லாமையானது பெரும் ஒரு அபத்தம் என்று கூறுகின்றார். சரி அண்ணா, நான் தெரியாம தான் சரி, எனக்கு தெரியாத சுமந்திரன் ஐயா 2010 2024 ஒரு வருஷத்துக்கு விடுவோம் 24 வரைக்கும் இருந்தார் தானே. தமிழர்களுக்கான என்ன ஒரு நன்மை செஞ்சிருக்காரு? எனக்கு தெரிஞ்சு செஞ்சேன்னா 3 சீட்டு 4 சீட்டு மட்ட யாழ்ப்பாணம் மாவட்டத்துல வந்தது, 1 சீட்டு ஆக்கிட்டாரு, அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு. என்ன செஞ்சிருக்காரு நன்மைன்றத கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் விளாவரியா நீங்க சொல்லுங்க, கேள்வி வைக்கிற நீங்க சொல்லுங்க. இல்ல, இது திரு சாணக்கியன் அவருடைய கருத்தை தான் நான் உங்களிடம் ஒப்புவித்திருந்தேன். இந்த கேள்வி இந்த ஊடகக்கூடாக நான் சாணக்கியன் ஐயா, சகோதர சாணக்கியன் ஐயாவோட இந்த கேள்வியை நான் கேட்டு அதுக்குரிய விடையை பெற்றுக் கொள்றதுக்கு நான் இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகின்றது. யாழ் மாவட்டத்தில் தமிழரசு கட்சிக்கு ஒரு ஆசனம் வந்தமையானது சுமந்திரனின் தோல்வி அல்ல, அது இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரு தோல்வியாகவே பார்க்கப்படுகின்றது என்று சாணக்கியன் மீண்டும் ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். ஒரு தோல்வியும் இல்லை. சுமந்திரன் ஐயா என்ற மீண்டும் சொல்லுகிறேன், சுமந்திரன் ஐயாட தோல்வி அல்லது சுமந்திரன் ஐயா கேட்டதால தமிழர்ச்சி கிடைச்ச தோல்வி அது. சுமந்திரன் ஐயா என்றால் ஒரு வேட்பாளர்கள் ஆற்றி நான் இது மீண்டும் பதிவு செய்தபடியா திருப்பியும் பதிவு செய்கிறேன். சுமந்திரன் ஐயா ஒரு ஆள் இல்லாட்டி இந்த கட்சி 3 அல்லது 4 ஆசனங்களை பெற்றிருக்கும். அல்லாட்டி சுமந்திரன் ஐயாவும் கேட்டு கூட ஒரு கெவியான, அதாவது வாக்கு வங்கி உள்ளவர், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு சரவணவான இருக்கட்டும் அல்லது தவராஜா இருக்கட்டும் அல்லது அவர் அந்த அடுத்த ஆள் என்ன சொன்ன ஆளா இருக்கட்டும், அடுத்த ஹெவியான ஆக்கள் எல்லாம் கேட்கறதுக்கு விடல. அவருக்கு கேட்டிருந்தா அது வந்திருக்கும். அப்படி ஒரு பிரச்சனை. எல்லாரும் வெளியில போய்த்தாங்க. உமாராஜா இருக்கட்டும், தவராஜா இருக்கட்டும், இவெல்லாம் வெளியில போய்த்தாங்க. இதெல்லாம் ஒரு வாக்கு வங்கி உள்ள ஆக்கள். இது சுமந்திரனையாவுக்கு பிடிக்காத ஆக்கள், அவிய சுமந்திரனையா அவரை ஏற்றுக்கொள்ளாத ஆக்கள். அப்ப உங்களுடைய தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்காக இயங்குகின்றதா அல்லது உங்களுடைய கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரனுக்காக இயங்குகின்றது? 100% தமிழரசு கட்சி தமிழர் மக்களுக்காக இயங்குகிறது. நீங்கள் மக்களை ஏமாற்றுகின்றீர்கள். நீங்கள் மக்களை ஏமாற்றுகின்றீர்கள். குறிப்பாக நீங்கள் ஊடக பரப்பில் இப்படி கூறிவிட்டு சுமந்திரன் அவர்களின் ஒரு கொத்தடிமையாகத்தானே உங்களுடைய கட்சி இருக்கின்றது. இல்லே, அது ஒரு நபர் தானே கூறுகிறார். அதுக்குரிய பதில்களை பல ஊடகங்கள் ஊடாக எல்லா அரசியல்வாதியிலிருந்து தமிழ் அறிவுகள் இருந்து தமிழ் பட்டாளர்கள் இருந்து அவர் எதிர்ப்பு தெரிவித்த வண்ணம் கொண்டிருக்காங்களே நம்மளோட சகோதர சாணக்கியன் ஐயா அவருக்கு. ஆனாலும் கூட நாங்க அப்படி இல்லை. எங்களோட கட்சி ஒரு பெரிய பாரம்பரிய கட்சி, ஒரு மிதவாத கட்சி, அது ஒரு பெரிய ஒரு தமிழரசு கட்சி என்று, அது ஒரு தமிழர்களின் ஏகவேறிய கட்சி. அது நாங்க சகோதரனை நம்பி எங்களோட கட்சியில மக்களால் அது தோற்கடிக்கப்பட்டார். அவர இது முடிந்து விட்டது. ஆனால் நீங்கள் அப்படி கூற முடியாது. உங்களுடைய கட்சியினுடைய உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளரும் திரு சுமந்திரன் அவர்கள் தான். எங்களோட உத்தியோகபூர்வ ஊடக பேச்சாளர் ஞானமுத்து சிறுநேசன் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர். அது குறிப்பாக நாடாளுமன்ற குழுக்களின் ஊடக பேச்சாளர். கடந்த காலங்களில் ஒருவர் தான் இந்த 2 பொறுப்புகளையும் வைத்தார். இப்போது அவை 2ஆக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சரி, நான் சொல்றது நீங்க கூட கதைக்கு படி அப்படி பார்க்கும் போனால் தோல்வியை தழுவின ஒருவர் எக்காரணம் கொண்டும் அவராகவே எந்த ஒரு பதவியிலும் இருக்க மாட்டார். அவர் பதவி விலகுவார். அப்படித்தான் இருந்தால் கூட இன்றையில இருந்தா கூட அவர் நாளை நான் நினைக்கிறேன் இந்த ஊடரப்பு ஊடாக இந்த ஊடரப்பு ஊடாக இதை கேட்டா நினைக்க நான் அவர் உடனே பதவியில் வர காரணம் என்னவென்றால் அவராகவே சொல்றார், தோற்றவர் எந்த ஒரு பதவியிலும் இருக்கக்கூடாது, தோற்றவர்கள் எக்காரணம் கொண்டும் அடுத்த தடவை பாராளுமன்றத்தில் தேர்தலில் நிற்க கூடாண்டவர். அப்ப அவர் சுதந்திர மதிப்புரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஐயா அவர்கள் எக்காரணம் கொண்டும் அடுத்த முறை தேர்தலில் அவர் நிற்க போறாரு இல்லை. ஏன்னா அவர் வாக்குத்தான் அது, தோத்தவர்கள் பாராளுமன்றத்தில் தேர்தலில் நிற்க கூடாது. அதே சமயம் இனிமேல் எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு தமிழரசு கட்சியில் சொல்லும்படியான பதவியில் அவர் வகிக்க மாட்டார். ஊடக பேச்சாளராக இருக்கட்டும், அல்ல இனி ஒரு போட்டிக்கு உபதலைவராகவோ இல்ல செயலாளராகவோ அல்ல தலைவராக அவர் இருக்க மாட்டார். அவர் ஸ்டைல் அவர் சொன்னா சொல்லுத்தார், அவர் செய்ய மாட்டார். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு.
ஆனால் அவர் சொல்லி ஒரு வாக்கை நிறைவேற்றி இருக்கின்றார். தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என்றார். அவர் அந்த விடயத்தை அவர் கையாளவில்லை. அதில் அவர் ஒரு முதன்மையாகத்தானே இருக்கின்றார். அதே போல இதையும் செய்வார் அவர். எங்களுக்கு அந்த நம்பிக்கை 100% இருக்கு. அதே போல மக்களால் தெரிவு செய்யப்பட்டாதான் நான் பாராளுமன்றம் வருவேன், தேசிய பட்டியலூடாக கடைசி வரைக்கும் வர மாட்டேன்னு சொன்னவர் அதே போல இதையும் செய்வார். ஆனால் நீங்க உங்களுடைய இருந்து கட்சி பாருங்க. இன்னும் ஒரு விதியை மீறி இருக்கின்றது. தோல்வியடைந்த யாருக்கும் தேசிய பட்டியல் கொடுக்க மாட்டோம் என்ற கட்சி இந்த தோல்வியடைந்த உங்களுடைய பதில் பொதுச் செயலாளரை நாடாளுமன்றம் அனுப்பி இருக்கின்றது. அதுகள் சில கருத்து முரண்பாடு இருக்கிறது. நான் நினைக்கிறேன், நான் சனிக்கிழமை பத்தி இவ்வளவு கூட்டம் கூடுகிறது. இது அது சம்பந்தமா தீர்மானிப்பார். நான் ஒட்டுமொத்தமான கருத்தை நான் முன்வைக்கல. அது எவ்வளவு சக்தி உள்ள உங்களுக்கு சில மனிதர்கள் வேளை அச்சமாக இருக்கின்றதா? திரு ஒரு சாணக்கியன், அச்சம் இல்லை. சுமந்திரன், ஒரு சத்தியலிங்கம் ஒரு- போன்றவர்கள் வழக்கு தொடுத்து விடுவார்கள் என்று. இல்ல ஒரு அச்சம் இல்லை. சில நேரங்கள்ல நாளைக்கு சனிக்கிழமை கூட போடுற மத்திய குழு கூட்டத்துல சத்தியலிங்க இப்படி நீங்க நம்ம முடிவெடுத்து நம்ம தோற்றவர்களுக்கு கொடுக்க இயலாண்டு ஒருமித்த குரலாகவும் நம்மட கட்சியில பாரம்பரிய சொல்ல சரியா நிறைவேற்றணும் என்ற அடிப்படையில் சில சத்தியத்தை நீக்கி விட்டு வேற ஆளுக்கு கொடுக்கலாம். இருக்கு, வாய்ப்பு இருக்கு. கட்சி அப்படியான ஒரு ஒரு என்ன ஒரு ஓர்மம் உள்ள ஒரு தமிழ் இனத்தினுடைய அடையாளமா? 100% அப்படி நடக்கலாட்டி ஏனிய முடிவுகளை நம்ம பின்தொடர இயலாது. ஏனிய அப்ப முடிவொன்று எடுப்பாங்க, செய்கிறது உண்டு, எடுக்கிற முடிவொண்டு என்ற மாதிரி கதை வந்துடுமே. அப்படி எடுக்க செய்ய வேணாம். சில நேரங்களில் வாய்ப்புகள் இருக்கு, நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. எங்களுக்கு ஒரு பொம்பளை பிரதிநிதியும் தேவை. எங்களுக்கு ஒரு பொம்பளை பிரதிநிதி உங்களுக்கு கட்டாயம் ஒரு எங்களோட குரலா ஒழிக்கணும் பாராளுமன்றத்துல. அது எங்களுக்கு அது ஒன்றும் தேவைப்படுது. எங்களோட கட்சிக்கு தேவைப்படுது. சில நேரங்கள்ல வைத்தியர் சத்தியலிங்கத்தை தானாகவே அவராக வந்து விலகி அவர் இன்னொரு ஆளுக்கு உடம்புக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது சட்டத்திலேயோ இல்ல எங்களோட கட்சி ஜாப்பின் அடிப்படையிலோ ஒரு ஆளுக்கு கொடுத்து 5 வருஷம் கொடுத்தா கட்டாயம் அவர் 5 வருஷம் எதிர்க்கணும் மட்டும் இல்லை. அவர் விருப்பத்தோட அவர் விலகலாம். அப்படி விருப்பத்தை கூடலாம். இன்னும் ஒரு சந்தேகம் வருகின்றது. நீங்கள் கூறுவது போன்று அரசியல் யாப்பு ஆக்கம் இருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் பல்வேறுபட்ட முக்கிய விடயங்கள் இருக்கின்றது. கட்டாயம் சுமந்திரன் செல்ல வேண்டும் என்கின்ற கருத்தை சுமந்திரன் இல்லாமையானது பெரும் இடைவெளி என்று சாணக்கியன் அவர்கள் அழுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்படியே சத்தியலிங்கமே ஒரு முன் வந்து நான் இந்த விடயத்திலிருந்து ராஜினாமா செய்து தமிழினத்தின் நலனுக்காக மீண்டும் சுமந்திரனை நாடாளுமன்றம் அனுப்புகின்றேன் என்று ஒரு தீர்மானத்தை உங்களுடைய மத்திய குழு எடுத்தால் என்ன செய்வீர்கள்? அவர் அப்படி எடுத்தா கூட அவர் போக மாட்டார். அவர் சொல்லித்தார். அவர் சொன்னா சொல்லுத்தார். அவர் கடைசி வரைக்கும் போக மாட்டார். அப்படி அது அவரை சத்தியலிங்கத்தை கொடுக்க முதலே ஏனையவர்களும் சுமந்திரன் ஐயாவை அழைத்தவர்கள். அப்படி இருந்தும் கூட எங்களோட சுமந்திரன் ஐயா சொன்னா சொல்லுதா அவர் ஏற்றுக்கொள்ளல. அது அப்படி எடுக்க மாட்டார். கடைசி வரைக்கும் எடுக்க மாட்டார். ஏனைய பதவியிலேயே அவர் அங்கம் வைக்க மாட்டார். இனி வரப்போற மாகாண சபையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலையோ அவர் தேர்தலையும் கேட்க மாட்டார். அது அவராகவே அவருக்கு விதிக்கப்பட்ட விதி. உங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சி 90,000க்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை பெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்த இலங்கையிலும் மட்டக்களப்பு மாவட்டம் தேசிய மக்கள் சக்தியை தோற்கடித்த ஒரு மாவட்டமாக இருக்கின்றது. சாணக்கியன் இல்லை என்றால் அந்த வெற்றி இல்லை என்று சாணக்கியனை குறிப்பிடுகின்றார். அதிகப்படியான விருப்பு வாக்குகளை தானே பெற்றிருப்பதாக கூறுகின்றார். நீங்களும் அந்த மாவட்டத்தின் தமிழரசு கட்சியின் ஒரு தொண்டன். என்ன நிலைப்பாடு, அங்கு என்ன இடம் பெற்றது? அவர் கூறுகின்ற வாதம் சரியானது. தமிழரசு கட்சி 3 சீட் எடுக்கிறதுக்கும் 95,000 வாக்களை கடக்கிறதுக்கும் 8 பேருக்கும் பங்கிருக்கி, அந்த 8 பேருக்கு பின்னால உழைத்த என்னை போன்ற தொண்டர்களுக்கும் வாக்களித்தவர்களுக்கும் பங்கிருக்கி, அதோட சேர்த்து சகோதர சாணக்கியனுக்கும் பங்கிருக்கி. அதுல மாற்று கருத்து இல்லை. சாணக்கியனுக்கும் அதிகப்படியான பங்கிருக்கி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா தான் 65,000 வாக்கு நான் எடுத்த என்று சொல்றத நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது காரணம் என்னவென்றால், உதாரணத்துக்கு ஒரு வீட்டுக்கும் தனிப்பட்ட 3க்கும் நம்பர் சகோதர சாணிக்கு தனிப்பட்ட 3க்கும் விழுந்ததுன்னா தண்டை 65,000 பாட்டை தண்டது என்று சொல்லலாம். இது அப்படி இல்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. நாங்க மட்டக்களப்பு தொகுதிக்கு நானும் சிறுநேசருக்கு வாக்கு கட்டு போகும்போது நான் சொல்லுவேன், வீடும் அம்மா அல்ல ஐயா வீடும் இலக்கம் 6க்கும் வாக்களிங்கன்னு அவையே சொல்லுவாங்க. கட்டாயம் நாங்க சிறுநேசருக்கு தான் கட்டாயம் வாக்களி 6ஆம் நம்பருக்கு வாக்களிப்போம் தம்பி. இன்னும் 3 பேருக்கு வாக்களிக்கலாம். சிறுநேசரை கொண்டுக்கு போட்டு 6ஆம் நம்பருக்கு கூட இன்னும் மேலே 2 நம்பர் இருக்கு, நாங்க வாக்களிக்கலாம். அப்ப நாங்க கட்டாயம் நாங்க 3க்கு இன்னொரு நம்பருக்கு கீற மட்டும் சொல்லுவாங்க. கட்டாயம் அப்படி கீருங்கன்னு சொல்லுவோம். அப்ப இது எந்த கணக்குல வரும்னு சொல்லுங்க பாப்போம். இதே மாதிரி தான் 2ஆம் நம்பரும் சேர்ந்திருக்கும் 3ஆனத்தோட, 6ஆம் நம்பர் 3ஓட சேர்ந்திருக்கும், 4ம் சேர்ந்திருக்கும், 5ம் சேர்ந்திருக்கும், 8ம் சேர்ந்திருக்கும். அப்ப இதெல்லாம் இந்த கணக்கு இது. அப்ப இதை இப்படி தனிப்பட்ட ரீதியில எனக்கு 65,000 வாக்கு விழுந்தன்னு சொல்றேன். சகோதர சாணக்கியன் கட்டாயமாக தனக்கு 65,000 வாக்கு விழுந்தன்னு சொல்றதை விட எங்களை மட்டக்களப்பு மாவட்டத்தை 95,000 வாக்கு ஒரு காலம் இல்லாத வாக்கை நாங்க எடுத்திருக்கிறோம் என்று சொல்றதுல அதுல அவருக்கும் ஒரு பெருமை இருக்கு, எங்களோட கட்சிக்கும் பெருமை இருக்கு, அவர
அவரோட சொல்லாடலுக்கும் ஒரு அவர் சொல்லாடலுக்கும் ஒரு சக்தி இருக்கு. அதை விட்டு எனக்கு 65,000 பாக்குறீங்கன்னு அவர் தனிப்பட்ட ரீதியில் அவர் சொல்லும் போது எனக்கு அவர்ல நான் பெரிதும் மதிக்கிறேன். அவரோட சமீபாலமிச்சு நான் அவரோட தொடர்புல இருக்கிற ஒரு ஆள்னா இப்படியான கதைகளை கதைக்கும் போது அவரோட இருந்து ஒரு சலிப்புத்தன்மையும் ஒரு மனோரத்த தன்மையும் என்ன போன்ற ஆளுக்கு வருது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுடைய தமிழரசு கட்சியை அழைக்கின்றது. ஒரு பெரும் கூட்டணி அமைப்போம், வடக்கு கிழக்கில் பெரும் சக்தியாக மாறுவோம், நாங்கள் தமிழ் தேசிய அரசியலை வலுப்படுத்துவோம் என்று அழைக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சி இணைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது அந்த இணைவில் நீங்கள் கட்டாயம் அவர்களோடு ஒரு நல்லெண்ண முயற்சிகளில் ஈடுபடுவீர்களா? இந்த அழைப்பு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருக்கணும். ஆனா அவைய சொன்ன அழைத்தவர்கள், ஆனா அழைத்த விதம் வேற. ஆனா இப்ப அழைக்கிற விதம் எங்களால ஏலா, நீங்க எங்களுக்கு தண்ணி தாங்க, தாகத்துக்கு தண்ணி தாங்கன்னு கூப்பிடுற அழைப்பு தான் இந்த அழைப்பு. முதல் அழைத்த அழைப்பு ஒரு கர்வமான அழைப்பு. இப்ப அழைக்கிற அழைப்பு ஒரு பயத்தின் காரணமாகவும் ஒரு சிம்பர்த்தி, ஒரு அனுதாபத்தின் காரணமாக, அவங்களுக்கு ஒரு அனுதாபத்தின் காரணத்தில தான் அழைக்காங்க. இந்த அழைப்பை தமிழரசு கட்சி ஏற்றுக்கொள்றது என்று சொன்னால் அது தேர்தல் ஊடாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, தேர்தலுக்கு பயன்படுத்துறதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதாவது ஒரு மாகாண சபை அமைக்கிறது, ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர்களை சேர்த்து அவைய வெண்டால், தேர்தலை கேட்டு வெண்டால் அப்படி அழைத்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு அவர்களோட சேர்ந்து போகலாம். அல்லது ஒரு 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 பிரதேச சபையில அல்லது ஒரு எம்சில நமக்கு ஒரு இதொண்டு அமைக்கிறோம், ஆட்சி உண்டு அமைக்கிறதுக்கு, அதாவது ஒரு சேமனாகவோ அல்லது ஒரு முதல்வராகவோ அழைக்கிறதுக்கு ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவைப்பட்டா அவையில சேர்த்துக்கொள்ளலாம். அல்லது ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு அநீதி தேவைப்படுது, ஒட்டுமொத்தமா ஒரு போராட்டத்துக்கு அல்லது ஒரு தீர்வு திட்டத்துக்கு, ஒரு அரசாங்கத்திலேயோ அல்லது ஒரு வெளிநாட்டு தூதுறதுக்கு முன்வைக்கிறதுக்கோ அவையில கூட்டிட்டு போய் அழைக்கலாம். அதுக்கு சரி. அதை விட்டுட்டு இவர பலவீனமான ஆக்களை எங்கட தோல்ல தூக்கி சுமக்கிறதுக்கு எங்கட தமிழரசு கட்சி நாங்க எங்களை போன்ற ஆக்கள் எங்கட ஆக்கள் தயாரில்லை. அது மேல் மட்டமும் அதுதான் விரும்பும் பண்ணைக்கு. ஏன்னா அங்கத்தை வர்றதும் வாக்களிக்கிறவர்கள் அபிலாசையில கொண்டு அவர்களும் மேல்மட்டத்தாக்களும் இதைத்தான் எடுத்துக்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். பலவீனமான ஆக்களை தோல்ல சுற்றி சுமந்து நாங்களும் பலவீனமாக இல்லை. அப்ப இப்போ சொல்ல போனா சுருக்கமா மட்டக்களப்பு மாவட்டத்துல இப்ப இங்க சொல்ற கட்சிகளை சேர்த்த மாட்டா இப்ப எங்களுக்கு இருக்கிற அமோகமான ஆதரவு சடனா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு 95,000 வாக்கு வர்றதுக்கு காரணம் இவியலோட சேர்ந்து வாக்கு கேட்காத காரணத்தாலையும் எங்களுக்கு ஒரு காரணத்தால எங்களுக்கு வந்தது. இவியலை சேர்த்து பிடிக்காத காரணத்தாலதான் எங்களுக்கு 3 சீட்டும் இப்படியான அதிகபட்சமான வாக்கு வந்ததும் அது ஒரு காரணம். இனிமேல் தமிழரசு கட்சி என்னை போன்ற என்ன தனிப்பட்ட கருத்து, தமிழரசு கட்சி தனித்தே களங்காடும் இனி வரும் போற தேர்தல்ல. ஏன் எங்களை ஊரை பச்சா ஞானமுது சிறுவேசர் கூட அதான சொல்லிக்காரு அண்மையில் ஒரு 3 நாளைக்கு முதல். இப்போது நாட்டில் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது, தேசிய மக்கள் சக்தி வந்திருக்கின்றது, பார்க்கின்ற பக்கமெல்லாம் சிவப்பாக இருக்கின்றது, மாற்றம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இப்போது நாட்டில் நீங்களும் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தீர்கள், உங்களுடைய சமூக வலைத்தளத்தில் தேங்காய் நெருக்கடியை வெளியிட்டிருந்தீர்கள். இப்போது அரிசிக்கும் நெருக்கடி என்கின்றார்கள். நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியையும் இந்த நெருக்கடியான சூழ்நிலையையும் ஒரு சாதாரண இலங்கை குடிமகனாக எப்படி பார்க்கிறீர்கள்? இப்ப என்ன சொல்லுவாங்க, கனிமூட்டு மூட்டு இருக்கிறேன்னு சொல்ற மாதிரி இப்ப வந்து 2 மாதம் தானே, இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் பொறுத்து பார்த்து தான் இதோட கருத்துக்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு தேசிய கட்சிக்கிற கருத்துக்களை நம்ம ஒரு தமிழ் தேசியவாதி இருந்து சொல்லலாம். பொருளாதார சாமானியமான இருந்து சொல்லும் போது கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துக்கும் இதுக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லைன்ற மாதிரி போய்கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன் இன்னும் காலப்போக்குல சில நேரங்கள்ல ஒரு மக்களுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடியில இருந்து இலகுவான தீர்வு வரலாம்னு நினைக்கிறேன். ஆனா தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு வருமானது கேள்விக்குறியாதான் இருக்கிறது. நாடாளுமன்றத்தினூடாக அரசியல் யாப்பு மாற்றத்தை செய்ய போகின்றோம், இலங்கையில் அனைவரும் இலங்கையர் என்கின்ற மனநிலையோடு வாழ்வதற்கு ஏற்பாடு செய்ய போகின்றோம் என்று கூறுகின்றார்கள். அவரை முதலாவது ஜனாதிபதி உரையிலேயே வாய் துறக்கல தமிழர்களை பத்தி மத்த கதைகள். முதலாவது உரையிலே வாய் துறக்காத மதிப்புக்குரிய ஜனாதிபதியா மத்த கதைகள் எல்லாம் நம்பலாமா என்ற சந்தேகம் கொண்டு வருது எங்களுக்கு, என்னை போன்றவர்களுக்கு வருது, ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கே வருது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தற்போதைய சூழ்நிலையும் கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலைகளும் கட்சியின் தோல்விகளா அல்லது தனிநபரின் தோல்விகளா இன்று தமிழரசு கட்சியை வாட்டி இருக்கின்றது என்கின்ற பல்வேறுபட்ட முக்கியமான தகவல்களையும் நாட்டில் இடம்பெறுகின்ற ஆட்சியினுடைய சூழ்நிலைகளையும் பற்றிய பல கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். அன்பு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர்
அறிந்தே ஆக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.